கதரும் அதிமுக தலைவர்கள் மகிழ்ச்சியிலேயே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு படையெடுத்திருக்கிறார்கள். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்ற போதிலுமே அவர்கள் அதிமுகவில் இருந்து முக்கிய பதவியாலும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போவதுதான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் உருவாக்கி அழகு பார்த்த அந்த இயக்கம், ஜெயலலிதா அம்மையார் கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த இயக்கம், ஆனால் தற்சமயம் இவர்களை போன்றவர்களால் அதிமுக அழிவு பாதையை நோக்கி சென்று விடுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருந்து இணையக்கூடிய அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு இணையக்கூடிய அந்த அதிமுகவுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தமிழகத்துடைய முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் இருக்கக்கூடிய நமது அண்ணன் விஜயை ஒரு முறை கூட நேரில் சந்திக்க முடியாத ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பாக எந்த ஒரு நபர் மாற்று கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தாலும் நாஞ்சில் சம்பத் உட்பட அனைவருமே விஜய் முன்னிலே தான் கட்சியிலே இணைந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், நான் 20,000 நபர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் என புலம்பக்கூடிய அந்த வேளையிலுமே விஜயை பற்றி விஜயை சந்திப்பதற்கு ஒரு நிமிடம் கூட அவருக்கு நேரம் என்பது ஒதுக்கப்படல. அவ்வளவு பெரிய படையை திரட்டி வந்துமே தமிழகத்துடைய முதலமைச்சர் கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ளவும் கிடையாது என தற்போது இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்போ அதிமுகவிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து அங்கே போகக்கூடிய நம்முடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என தற்சமயம் அதிமுகவினரே கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஒருவர் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போகலாம், அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அவர் எந்த கட்சியிலிருந்து எங்கே போகிறார், அவர் அந்த போவதற்கு முன்பாக அந்த கட்சியிலே என்ன பொறுப்புகள் இருந்திருக்கிறார், அதன் பொறுப்புகளின் மூலமாக என்னென்ன எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார், எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருக்கிறார் என அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி விஜயபாஸ்கர் ஆகட்டும், இந்த 2 நபர்களுமே எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தால் அவர்கள் போயிருப்பார்களா? நல்ல மனிதராக இருந்தால் அப்பொழுதும் அவர்கள் போயிருக்க வேண்டும். இல்லை என்றாலும் சரி, அதாவது எடப்பாடி பழனிசாமி 2 மாத காலத்திற்கு முன்பாக திமுகவுடன் கைகோர்க்க நினைத்தார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டு அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அந்த வேளையில் எங்களால் முடியாது, நாங்கள் விலகிக் கொள்வோம் என அப்பயே பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஏன் 2 மாதங்கள் கழித்து இப்பொழுது ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக தன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. சரி, அப்படியே ராஜினாமா செய்தால் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இணைய வேண்டுமா? ஏனென்றால் திமுகவை எதிர்ப்பது தமிழக வெற்றி கழகம் மட்டும் தானா? மற்ற எந்த ஒரு கட்சியும் எதிர்க்க கிடையாதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தமிழகத்திலே உருவாக்கப்படக்கூடிய முக்கால்வாசி கட்சிகள் திமுக எதிர்ப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, பாஜக இருக்கிறது, அதையும் தாண்டி சின்ன சின்ன கட்சிகள் என்பது திமுகவிற்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சிகளெல்லாம் இணையலாமே அப்படிங்கிறது தான் தற்போது அதிமுக தன்னுடைய வருத்தங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதுவும் தமிழக முதலமைச்சராக கூடிய விஜய் அவர்களை இவர்கள் சந்திக்க முடியாமல் போவது தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசுபொருளாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், பொறுத்து பார்க்கலாம். அதிமுகவை அழிக்க நினைத்தால் ஒருபோதும் அதிமுகவை அழிக்க மட்டும் முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம்.